கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளோ ஆச்சரியமா கர்த்தர் நடத்தியிருக்கிறார், எவ்வளோ அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். ஆண்டவர் நம்மளை கையை தூக்கி எந்த குழியில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை தூக்குனார். ஆமென். எந்த எட்ஜில் இருந்தாலும் சரி, ஒருவேளை யாரும் தூக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட அவர் கையை நீட்டி நம்மளை தூக்குனார். ஆமென். ரொம்ப எளிமையான பாடல் தான், நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். சொல்லுங்க, கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்க, எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எந்த சத்துருவும் ஐயோ இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து சந்தோஷப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, உயிருள்ள நாட்களில் நான் உம்மை போற்றுகிறேன். ரொம்ப எளிமையான பாடல், கற்றுக்கொண்டு நீங்க என்னோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்ளு. கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. சொல்லுங்க, எதிரி மேற்கொண்டு, எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி, நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி, நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தி. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி, நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி, நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி நான் உம்மை போற்றுகிறேன். மாற்றினீரே மாற்றினீரே, ஆளுகையை போற்றி புகழ்கின்றே. ரொம்ப ஈஸியா இருப்பாங்க. மாற்றினீரே அழுகையை, அழுகையை போற்றி புகழ்கின்றே. துயரம் நீக்கினீரே, துயரம் நீக்கினீரே. மகிழ்ச்சியால் உடுத்தினீரே, மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி, நாளெல்லாம் உமக்கு நன்றி. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி நாளெல்லாம். அல்லேலூயா. இந்த கொரோனா நாட்களில் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப சுகவீனமாக இருந்தாங்க. அப்போ தூத்துக்குடியில் இருந்து ஒரு செய்தி வருது, ஒரு பக்கம் உள்ளே போனவங்கெல்லாம் டெட் பாடியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு கொரோனா அப்படியே பார்த்தா அதோடைய சிம்டம் அப்படியே இருக்கு. கொரோனா உள்ளே போகும்போது பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாது. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி. 2 பிள்ளைகள், ஊழியம், எதிர்காலம். நம்ம நினைக்கும் ஊழியக்காரங்கன்னா நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு.
ஒரு இருளின் சூழ்நிலையில் உண்டு. அப்போ என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்களும் குடும்பமா இந்த பாட்டை திரும்ப 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 பாடணும். எதுக்கு இந்த பாட்டை உங்களுக்கு பாடுறோம் அப்படின்னா, நீங்களும் வீட்டில் போய் திரும்ப திரும்ப பாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு எஸ்டீம்ல நீங்க போனாலும் கையை நீட்டி தூக்கிடுவாரு. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கை தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா. அதுல ஒரு சான்ஸா இருக்கு, என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதிகள் பலவீனத்தை நீக்குவாராக. இது சுகமளிக்கிற நதி இந்த ஆராதனையில் பாய்வதாக. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள்ல அப்படியே மரண பள்ளத்தாக்கு இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா, சுகத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாட போறோம். ஆமென். ஒரு சான்ஸா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி நாளெல்லாம். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தி. எத்தனை முறை தூக்கி எடுத்தார்? ஓ, எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி, ஓ நன்றி, நன்றி அப்பா. நாளெல்லாம் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. நாளெல்லாம் கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, போற்றுகிறேன். இந்த மாதத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வந்தார். இந்த மாதத்தில் எத்தனையோ கரடு முரடான பாதைகள், எத்தனையோ பாதைகளை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்ட கிருபை செய்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக ஆச்சரியமாக என்னை நடத்தி வந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை பாதுகாத்தீர், என் பிள்ளைகளை பாதுகாத்தீர். நீ நடத்தி வந்த ஆண்டவரே பாதைகளுக்காய் நன்றி அப்பா. எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றினார். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தினார், 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 நடத்தினார். ஆண்டவர் நடத்தினார். இந்த ஜூன் மாதத்தை நடத்தினார். கர்த்தருடைய கிருபை நினைத்து ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீ நல்லவராகவே இருந்தீர். எனக்கு நல்லவராக இருந்தீர். என் குடும்பத்திற்கு நல்லவராகவே இருந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பிசாசின் கண்ணிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்தார், எல்லாவற்றையும் முறியடித்தார். ஓ சத்ருவை, சத்ரு ஜெயம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சத்ரு வெள்ளம் போல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றினார், கொடியேற்றினார், கொடியேற்றினார். நமக்காக ஒரு பந்தியை கர்த்தர் ஏற்படுத்தினார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நல்லவாரே, வல்லவாரே, ஆராதனை
மாதம் முழுவதும் நல்லவராக இருந்தீரே. வல்லவரே ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீர் பெரியவனாக்கினீர். ஆண்டவர் நம்மை குனிந்து தூக்கினார். இந்த உலகத்தில் யாரும் நம்மளை தூக்க முடியாத இடத்துல நம்ம இருந்தோம். யாருமே நம்மளை தூக்க முடியாது. படுகொலியின் ஆழத்தில் இருந்தோம். எல்லாரும் நம்மை பார்த்து பரிதாபப்பட்டு போனார்கள். சிலர் ஏளனம் பண்ணி போனார்கள். சிலர் சொன்னார்கள் இவனுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். சிலர் சொன்னார்கள் நாங்க அப்பவுமே நினைச்சோம் இவனுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு குழியின் அனுபவம். ஆனா ஆண்டவர் குனிந்து தூக்கினார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் குனிந்து தூக்குனதுனாலதான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்ம விட்டு விலகி போகலாம். நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை மறந்து போகலாம், உங்களை கைவிட்டு போகலாம், உங்களை வெறுக்கலாம், உங்களை தள்ளலாம், பரியாசம் பண்ணலாம், ஏளனம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை தூக்கினவர் ஒருவர் இருக்கிறார். என்னை குனிந்து தூக்கினார். ஆண்டவர் பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த உலகத்தில் எந்த அன்பு நமக்கு நிலையான அன்பு கிடையாது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த அன்பு அது நிலையான அன்பு, அது நேர்மையான அன்பு, அது நீதியான அன்பு, அது தூக்குகிற அன்பு, உயர்த்துகிற அன்பு. ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்க எத்தனை அளவு ஆண்டவரே எங்களை நேசிச்சீங்கப்பா. எங்களை குனிஞ்சு தூக்குனீங்களா ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு நிமிடம் அப்படியே நினைச்சு பாருங்க. எத்தனையோ இக்கட்டுகள், ஆபத்துகள், எத்தனையோ சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் அதுல தூக்கினார், விடுவித்தார், தப்புவித்தார், பாதுகாத்தார். எத்தனையோ சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்ம ஆண்டவர் விடவே இல்லை. எத்தனையோ சத்துருவின் கிரியைகளுக்கு ஆண்டவர் நம்ம ஒருபோது அனுமதிக்கவே இல்லை. எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து போனது, ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. கர்த்தர் ஜெயம் எடுத்தார், கர்த்தர் ஜெயம் எடுத்தார். ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஆண்டவரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே. ஆண்டவருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படணும். அவர் நம்ம மூலம் மகிமைப்படணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருக்கென்று நம்மை ஏற்படுத்தினார், அவருக்கென்று நம்மை முன்குறித்தார். அந்த அன்பை நினைச்சு ஆண்டவரே நீர் என்னை முன்குறித்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா வாயிலத்தையும் சொல்லி நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நம்ம ஒரே ஒரு பலி தான் செலுத்த முடியும், நன்றி பலி தான் செலுத்த முடியும். வேற எதுவும் நம்மளால செலுத்தவே முடியாது. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாக கர்த்தர் நடத்தினார். இரவும் பகலும் கூட இருந்தார், போக்குவரத்துல கூட இருந்தார், நீங்க பணி செய்கிற இடத்துல கூட இருந்தார், ஊழியத்துல கூட இருந்தார், வேலையில கூட இருந்தார், நீங்க வீட்டுல கிச்சன்ல வேலை செஞ்சாலும் கூட இருந்தார். சின்ன சின்ன காரியத்திலும் அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்ந்தோம். ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் மனதார நன்றி சொல். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. இந்த மாதம் எத்தனையோ முறை பலவீனம். ஓ பலன் தந்தீரை. சுகமானேன் 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 சுகமானேன். தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சுகமானேன் அப்பா. தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப காசுக்கல. ஓ சொல்லுங்க. சுகமானேன் சுகமானேன் இப்போ அற்புத சுகம் நடக்க போகிறது. இப்பொழுது அற்புத சுகம். இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது அற்புத சுகம் நடப்பதாக. எங்கள் மருத்துவர் நீர்தான். சுகமா ஓ சுகமானேன் சுகமானேன் சுகமானேன். வியாதியில் இப்பொழுது வியாதியில் நீங்கள் அழிவதில்லை. ஓ எல்லா மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா வியாதியின் கூறுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா வியாதியின் கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில யாரிடமும் சொல்ல முடியாத வியாதி இருக்கலாம். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத வியாதிகள் இருக்கலாம். இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்பொழுது கூடும். விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்யக்கூடும். ஆண்டவரே இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சரீரத்தில் ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். புதிய பலனை கர்த்தர் தருகிறார். அற்புத சுகம் நடப்பதாக. எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு பலவீனமோ இப்பொழுது கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அற்புதத்தின் வல்லமை. அற்புதத்தின் வல்லமை. இப்பொழுது டுனாமிஸ் பவர். அற்புத சுகத்தை அளிக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து வருகிறது. ஓ பரலோக வல்லமை கடந்து வருகிறது. ஓ அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி விட்டேன். சொல்லுங்க. எல்லாம் அறிக்கையிடுங்க. 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகி விட்டோம். குணமாகி விட்டோம். ஓ ஷகதன கதன பரமோ
இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் செலவழித்து அவளுக்கு வாழ்க்கையில ஒரு விமோசனம் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவனுடைய வஸ்திரத்தை தொட்டால், நான் விசுவாசிக்கிற இந்த இரவு அவருடைய வஸ்திரத்தை தொடுகிற இரவாக மாறட்டும். அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க வல்லமை எங்க வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. சுகம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லிருங்க நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே சுகம் என் வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக நன்றி. அற்புதம் என் வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் அற்புதம் வெளிப்பட போகிறதற்காக நன்றி. ஓ ஷாலா கந்தனா தனகதனா பரகதரா பரபோ. தேவ சமூகத்தில் தாழ்த்த போறோம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, இன்னைக்கு நம்மளை தாழ்த்தும் பொழுது, கர்த்தர் நாளைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இன்னும் ஆண்டவர் உமக்கு பிரியமான ஜீவபலி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. 7வது புதிய மாதத்தில் கர்த்தர் அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார். அந்த புதிய மாதத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளும், அனைத்து கிருபைகளும், அனைத்து ஆசீர்வாதங்களும், அனைத்து சுகங்களும், அனைத்து பரலோக நன்மைகளும் நம்முடைய குடும்பத்தில் வந்து அப்படியே பலிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமான ஜீவ பலிகளாய் எங்களை சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே 2 நிமிடம் அப்படியே அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இன்னும் நாங்கள் உங்களுக்கு பிரியமாக நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. இப்போ நமக்கு முன்னாடி அந்த பலவீனத்தெல்லாம் வைங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எந்தெந்த காரியம் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிறதோ அதை முன்னாடி வைங்க. அது பலிபீடமா மாறட்டும். அந்த பலிபீடத்துல அது சுட்டரிக்கப்படட்டும். தெய்வ சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கும் போது அது திரும்ப எழும்பாது. உங்களை எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது, எந்த மாம்சமும் மேற்கொள்ள முடியாது. அப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை தேவ சமூகத்தை விட்டு இழுக்கிற காரியங்கள் எந்த காரியமும் அந்த காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வச்சிருங்க. ஆண்டவர் முன்னாடி வச்சிருங்க. ஆண்டவரே இந்த காரியம் உங்களை என்னை பிரிக்குப்பா. இதுதான் உங்க அன்பை ஆண்டவர் என்னை விட்டு பிரிக்க. ஆண்டவரே தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க. ஆண்டவர் இன்னிலிருந்து நாளைக்கு ஒரு அந்த காரியத்தை நான் யோசிக்கவோ பேசவோ ஆண்டவரே அதை நான் செயல்பட மாட்டேன். உங்க சமூகத்தில் வைங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த பாவத்திலிருந்து பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் தருவார். அந்தரங்க பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் தருவார். ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் தருவார். ஆண்டவர் சமூகத்தில் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு. உங்க இருதயத்தில் சொல்லுங்க, மீண்டும் தலை தூக்கா. அந்த நினைவுகள் மாண்டு உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. நுகர்ந்து சுகந்த வாசனையா நுகர்ந்து ஆனந்தம் பேரானந்தம்
சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. அப்பா, உங்க சமூகத்துல எங்களுக்கு ஒரு பேரின்பம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்கீங்கப்பா. இந்த வாரத்தில் நாங்கள் உலகத்துக்கு போறோம், மனிதர்களை சந்திப்போம், சூழ்நிலையை சந்திப்போம். எங்களுக்கு முன்பதாக பெரிய பர்வதங்கள் போன்ற சில காரியங்கள் உண்டு. எல்லாம் ஆண்டவரே நாங்க எங்களை காமிக்க மாட்டோம்ப்பா. நாங்க அதில் முன்னாடி நிற்க மாட்டோம். எங்களுக்கு முன்பதாக நீங்க தான் நிற்கீங்கப்பா. நீங்க தான் எங்க முன்னாடி நிற்கீங்க. எங்களுக்கு முன்பதாக நீங்க நின்று தான் அந்த பிரச்சனையை பார்க்கீங்கப்பா. நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க, ஆண்டவர் எதை குறித்து கவலைப்படும். கையை உயர்த்தி, எதை குறித்து கவலைப்படவே மாட்டோம். எதை குறித்து நாங்கள் திகைக்க மாட்டோம், கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஒருவேளை பயந்து போயிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பயத்தின் ஆவியும் இப்பொழுது அகன்று போவதாக. வேதனைப்படுத்துகிற எல்லா வேதனைகளும் அகன்று போவதாக. நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு பலனை நீர் எங்களுக்குள் வைத்து அனுப்புங்கப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.